திருச்சபை பம்பையில் ஸ்தாபித்து 50 ஆண்டு முடிய செய்து 59 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனாலும் தேவதாமே நம்ம நம்முடைய தேவஸ்தானத்தை அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்றி மகிமைப்படுத்த, கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்கள் கூட தேவஸ்தானியாக தேவனை துதிக்க போற்றி மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை இறக்குமாறுங்க ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் அணியானந்த வாக்கியத்தை சாய்த்து கொடுத்திருக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான மேய்ப்பர். அவர் கைகளின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அவர் ஒரு நாள் ஆடுகளை கைவிட்டதில்லை, ஆடுகளை தவற விட்டதில்லை, ஆடுகளை சீர்படுத்தாமல் இருந்ததில்லை, ஆடுகள் கெட்டு போகாமல் பாதுகாத்து வருகிறார். அப்படியே கர்த்தராமே மட்டுமாய் புதிய சபையை கர்த்தர் 58 ஆண்டுகளாக பராமரித்து போஷித்து பாதுகாத்து ஆசிரியத்து இந்நாட்டில் கூட கர்த்தரை மேற்பராந்து பிரதான ஆசிரியராக இருந்து இந்த சபையை 50 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தருக்கு செலுத்த கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் வந்து வாக்கியத்தை சாய்த்து கொடுத்திருக்க தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்போது திருச்சபை உள்ள காரியத்தை ஒரு மேன்மைப்படுத்தி நாம் மறந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 சேர்த்து வாசிக்கலாம். எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் வேண்டுதலுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்கிற வல்லவராகிய அவருக்கு, அதாவது தேவனுக்கு பிதாவுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா என்று பரிசுத்த அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதுகிறத பார்க்கிறோம். அதாவது கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சகர், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்தவர், அடிமைத்தனத்தை நீக்கி போட்டவர். அவர் நம்மளை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து திருச்சபையாய் அவர் சரீரமாய் நமக்கு இங்கொண்டு இயங்க வைத்து கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படி கொண்டிருக்கிறார். சபையில் அழைத்து நம்ம ஆசிரியத்து வருகிறார். அவர் திருச்சரியமாய் அவருடைய அவயங்களாய் அங்கங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவ தலையாக இருக்கிறார் கிறிஸ்துவ சரீரமான சபைக்கு. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு எப்போ மகிமை உண்டாக முடியாத கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு மகிமை தலைமையாகவும் இருக்கத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதுவும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே திருச்சபையிலே கிறிஸ்து மூலமாய் தேவனை தலைமுறையாக மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதால் இதோட அர்த்தமாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. திருச்சபையிலே தேவனை நீங்க கிறிஸ்து மூலமாய் தலைமுறையாக சதா காலையில் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் மிக ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறார் எபேசிய சபைக்கு. நீங்க மட்டும் திருச்சபை அழைத்தது போதாது, நீங்க மட்டும் திருச்சபையில் வந்து ஆசீர்வாதம் பெற்றது போதாது, நீங்க மட்டும் திருச்சபையிலே அழைப்பு வாங்கி தேவாசம் கொண்டு தேவனை ஆராசனை கொண்டு போதாது. தலைமுறையும் உங்களுடைய ஜெனரேஷன் முழுவதும் சபையிலே நிலைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், சதா காலம் மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்க பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பெரும்பாலும் ஒரு இண்டிவிஜுவல் மேன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிரமாணங்கள் கடைபிடித்து ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிரமாணம் கடைபிடித்து ரட்சிப்பில் வளர்ந்து இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்று போனானால் அவன் திருச்சபையை இயங்காமல் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய ஜெனரேஷன் அதுக்குள்ளாக ஈஸியாது போகாது.
கிறிஸ்துவை மையப்படுத்தாங்க ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. அந்த தனி மனிதன், ரட்சிக்கப்பட்ட தனி மனிதன் சபையோடு இணைக்கப்படும் போது தான் அவனுடைய ஜென்ரேஷன் என்ன செய்யும், அவனுடைய தலைமுறை என்ன செய்யும், தேவனை மையப்படுத்தும். அதுதான் இங்கே சொல்ல வரும். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நீ திருச்சபையின் அழைப்பை நீங்கள் யோசிக்க வேண்டும். திருச்சபையுடைய அழைப்பை நீங்கள் தியானிக்க வேண்டும். இதில் 3 காரியங்கள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்ப்போம். சில பேர் அவங்க இண்டிவிஜுவலாக தேவனை ஆராதிப்பார்கள், தேவனுக்கு பரிசுத்தமாக இருப்பார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். அவருடைய தலைமுறையோ அவருடைய ஜென்ரேஷனோ தேவனுக்கு ஆகாதவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய காரியத்தை செய்யாதவர்களாக இருப்பார்கள், தேசத்துக்கு விரோதமாக செய்வர்களாக இருப்பார்கள். அப்படின்னு கூடாது. தலைமுறை தலைமுறையாக சபையில நீங்கள் நிலைத்திருந்து தேவனை என்ன செய்வீங்க, மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக கிறிஸ்து இயேசுவுமாக தேவனுக்கு மகிமை உண்டாக்க வேண்டும். நீங்கள் மட்டும் ஆராதிக்க போதாது, உங்கள் குடும்பம் ஆராதிக்க வேண்டும். உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் ஜென்ரேஷன் பிள்ளைகளும் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அந்த ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனும் அப்படியே நீங்கள் தேவனை எப்போவும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்காக கர்த்தர் திருச்சபையை அழைத்தார். இங்கே வாசிக்கும் ஒரு நல்ல 2 ஊழியர்கள் வாசிக்கும், அதில் உத்தமமான ஊழியர்கள் தான். ஆனால் பிள்ளைகளோ அவங்க ஜென்ரேஷனோ அவங்க தலைமுறையோ தேவனை மகிமைப்படுத்தவில்லை, அதுக்கு விரோதமாக செய்கிறார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அதாவது ஏன் அவர் பிள்ளைகளை புத்தி சொல்றார், என்ன இப்படி எல்லாம் செய்யுங்க, இந்த ஜனங்கள்லாம் நீங்க பொருளாதார சேர்ந்து செய்யறாங்க என்று சொல்லி சொல்ற. வாசிக்கலாம். அவருடைய சந்ததி ஏலி தேவனுக்கு உத்தமாக இருக்கிறான், ஆனால் சந்ததி கெட்டு போன ஒரு சந்ததியாக, தேவனை மையப்படுத்தாத ஒரு சந்ததியாக, தேவ சித்தம் செய்யாத ஒரு சந்ததியாக. 25 வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார், அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? தகவல் சொல்லை கேளாமல் போனார்கள். சோதனை உண்டாதாக தாந்தோணித்தனமாகி போனார்கள், தன் இஷ்டத்துக்கு போனார்கள், தேவனுக்கு விரோதமாக போனார்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாக செய்தார்கள், தேவனுக்கு ஆகாதவர்களாக ஆனார்கள். அவர் சன்னதி தேவனை மகிமைப்படுத்தலை. ஏறி மகிமைப்படுத்தினால் அவர் சன்னதியை செய்யலை, மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 8ல் 3-4 வாசிங்க. 1 சாமுவேல் 8 3-4-5 வேகமாக வாசிக்கிறேன். சாமுவேல் உத்தமான ஊழியக்காரனாக இருந்தார், கீழ்ப்பிடிதலுக்குள் நல்ல அடையாளமாக இருந்தார். ஆனால் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? அவர் குமாரர்கள் வாசிங்க. பொருளாசையில் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் நீ கரெக்டாக இருக்கிற, வயசாகி போயிட்டு இப்போ ஜென்ரேஷன் என்னவா இருக்குது? வழி தவறி நடக்கிறார்கள். தேவன் சோத்திரம் தலைமுறையாக அங்கே தேவனை மயங்கப்படுத்திருக்க ஆண் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் காரியத்திலும் ஏலி காரியத்திலும், அதாவது அவங்களுடைய சந்ததி அவங்க மயங்கப்படுத்தவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? தலைமையாக அவரோட சந்ததியை அவர் பெருக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்மளும் அதை மனதில் வைத்து கொண்டு நம்ம சந்ததியை நாம் தேவனுக்குள்ள மயங்கப்படுத்துறதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்படிதான் அதுதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தம்முடைய பிள்ளைகளை வேறு விதமாக நடக்கிறதை பார்க்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ எல்லாரையும் ரட்சித்து, இயேசு மூலமாக ரட்சித்து, திருச்சபை அழைத்து, புறஜாதி உள்ள வைத்து, தம் சந்ததியை தலைமுறைக்கும் சபையில் வைத்து தாம் மகிமைப்படும்படியாக நிலைநிறுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
சூத்திரம் உண்டாதாக. இங்கே அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் 2 பேரோட ஊழியரை பார்த்தோம். அவரோட ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இயலாத இருக்கிறார்கள், வழி நடக்காமல் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சபையில் இருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய ஜென்ரேஷன், நம்முடைய தலைமுறையாகவும் தேவனை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவ தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மட்டும் தேவனை மகிமைப்படுத்த பத்தாது. நம்முடைய குழந்தைகளும் நம்ம பிள்ளைகளையும் தேவனை சபையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறத பார்க்கிறோம். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சபை ஐக்கியமானது தலைமுறையாக கிறிஸ்துவ தேவனுக்கு மகிமைப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறது தெரியுது. நான் திருப்பி சொல்றேன், சபை ஐக்கியமானது நம்முடைய சந்ததியை, நம்முடைய தலைமுறைகளை, நம்முடைய ஜெனரேஷன்களை கிறிஸ்துவமாய் தேவனை என்ன செய்யறது? மகிமைப்படுத்த வைக்கிறது. ஆமென், ஹalleluya. தனி நபராக இருந்தால் நீங்க இதை செய்ய முடியாது. சபை ஐக்கியமானது நம்முடைய தலைமுறையாக நமக்கு என்ன செய்யும்? தேவனை மகிமைப்படுத்தும். அப்புறம் தலைமுறைக்கும் நம்முடைய ஜெனரேஷனுக்கும் தேவனை மகிமைப்படுத்த சொல்லிக் கொடுக்கிறது தான் என்ன இருக்கு? சபைக்கு இருக்கிறது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் தனிப்பட்ட ஒரு தோப்பாக மாறாது. தனியாக ரசிக்கப்பட்டிருப்பான், கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருப்பார், அவன் பாவத்திலே கர்த்தர் விலகி பாதுகாத்திருப்பார், பசுத்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் எங்கே செய்ய வேண்டும்? சபை ஐக்கியத்துக்குள்ளே அவன் வர வேண்டும். கொஞ்சலையோ தானம் தர்மம் செய்தான், ஜபம் செய்தான். அப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அப்படியே விட்டுருக்கலாமே. அவன் அப்படியே விட்டா பொதுவோட ஜெனரேஷன் எங்கே இருக்கும்? தேவனை மகிமைப்படுத்தாம போயிடும். அதனால என்ன செய்யற கர்த்தர் அப்போஸ்தல ஐக்கியத்தை, சபை ஐக்கியத்தை இணைத்தார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் வாசிக்க எட்டையும் வாசிக்க கொர்நேலியு 9 அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10 20 வாசிக்க, 29 வாசிக்க. ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. பேதுரு கேட்கிறார், என்ன காரியத்துக்காக என்னை அழைத்து வந்தீங்க என்று சொல்லி கொர்நேலியு கேட்கிறார். கொர்நேலியு தனியாக தான் இருந்தார். அவன் தனியாக கிறிஸ்துக்குள்ளாக பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு நடந்து கொண்டு தான் வந்தார். கர்த்தர் பார்த்தார், கர்த்தருக்கு உகந்த ஆள், இவன் தனிமரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்யற? சபை ஐக்கியக்குள்ளே வந்தார். ஒரு விஷயம் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சபை ஐக்கியம் என்பது தேவனுடைய ஐக்கியப்படுவதாகும். ஹalleluya. சபை ஐக்கியம் என்பது தேவனுடைய ஐக்கியப்படுவதாகும். சபை ஐக்கியம் என்பது தேவனுடைய ஐக்கியப்படுவதற்கு ஒரு ஆதாரமாகும். சபை ஐக்கியம் என்பது தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி ஆகும். சபை ஐக்கியம் என்பது தேவனோட தொடர்பு கொள்ள இருக்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால சபை ஐக்கியம் தேவனுடைய ஐக்கியம் என்பது, ஹalleluya, சபை ஐக்கியம் என்பது தேவனுடைய ஐக்கியமாகும். அப்ப பாருங்க, நீங்க தேவன் ரட்சிப்பை பெற்றிருப்பீங்க, தனி மனிதனாக இருந்து தேவன் ஆசைப்பட்டு அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. ஆனால் சபை ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் நீங்க தேவன் ஐக்கியமா இருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஹalleluya. இந்த கொர்நேலியு அப்படிதான் இருந்தா. ஏன்னா சபை ஐக்கியம் தேவன் ஐக்கியம் என்று எதை சொல்றோம் அப்படின்னா, வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 நாள் வாசிக்கும் போது, இந்த சபையில் அப்போஸ்தலர்கள் மேய்ப்பர்கள் எங்க ஐக்கியம் கொண்டிருந்தார்கள்? ஏன் சபை ஐக்கியத்தை ஏன் தேவ ஐக்கியம் என்று சொல்லுகிறோம்? ஏன் தேவ அழைப்பு, தேவ ஐக்கியம் என்று ஏன் சொல்லுகிறோம்? பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 நாள் வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமாகும்படி, நீங்கள் எங்களோட ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக முடியாக இப்படி எழுதுகிறேன். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக.
எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் பிதாவு குமாரனாகிய இயேசுவோடு இருக்குது. நீங்க எங்களோட ஐக்கியமாக முடியாது, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம்? அழைப்பு கொடுக்குறோம். ஏன்? எங்க ஐக்கியம் எங்கோடு இருக்குது? எங்க இருக்குது? தேவ ஐக்கியமா இருக்கு. உலக ஐக்கியம் எங்க ஐக்கியம் இல்லை, உறவுள்ள ஐக்கியம் எங்க ஐக்கியம் இல்லை. எங்க ஐக்கியம் என்னவா இருக்குது? தேவ ஐக்கியமா இருக்கு. அதனால நாங்க உங்களை செய்யறோம், சபைக்கு அழைக்கிறோம். உங்க சந்தோஷம் நிறைவாக முடியாமல் எழுதுகிறேன்னு சொல்லி அங்கே யோவான் எழுதுற பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, சபை ஐக்கியம் ஒரு தேவ ஐக்கியத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. சபை ஐக்கியம் தேவ ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிறது. சபை ஐக்கியம் தேவ ஐக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சபை ஐக்கியம் தேவனுக்குள்ளாக நிறைவேறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சபை ஐக்கியமானது எங்க இருக்கு அப்படின்னா, பிதாவோடும் பிதாவு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. அந்த அப்போஸ்தலர்கள் அது சொன்னதா சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் கண்டும் கேட்டிருக்கிறதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களை ஐக்கியப்படுங்க. எங்கள் ஐக்கியம் பிதாவோடு பிதாவு குமாரனாகியும் குமாரனாகிய இயேசு சொல்லிருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியாது எழுதுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. சபை ஐக்கியம் சாதாரண விஷயம் இல்லை, அது புனிதமானது, தேவனுடைய ஐக்கியமாகும். அப்போ பார்த்தாரு, கொந்தளில் பார்த்தாரு, இவன் நல்ல மனுஷனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், நல்ல தானம் செய்கிறான், உதவி செய்கிறான், பசுத்தமாக இருக்கிறான், இவன் தனி மரமாக இருக்கக்கூடாது, இவன் தோப்பில் கொண்டு வச்சு அப்படின்னா உடனே எங்கே போகிறாங்க? அதாவது தெய்வ ஐக்கியத்தில் உள்ள அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவன் அழைக்கப்படுறாங்க, அவங்க இணைக்கப்படுறாங்க. வாசிங்க, அதிலே 30-31 வாசிங்க. எங்களை அழைத்தது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. 31 வாசிங்க. வாசிங்கண்ணே. அப்போஸ்தலர் 10 ஐக்கியம் பண்ணி என்று சொன்ன 33 வாசிங்க. அந்தபடியே நான் உடனே உங்களுக்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்ல காரியம். நீ வந்தது நல்ல காரியம். ஹல்லேலூயா. நான் உன்னோட ஐக்கியப்பட்ட நல்ல காரியம். ஏன்னா இது தேவ ஐக்கியம் ஆயிடுச்சு, இது சபை ஐக்கியம். ஹல்லேலூயா. சபையில சேர்ந்தது என்னவா இருக்கணும்? நல்ல காரியம். ஹல்லேலூயா. எல்லாரும் பெருமைப்படுங்க. நம்ம புதிய சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அது புத்தி. நம்ம வாழ்க்கையில சபையில சேர்ந்திருக்கு என்னது? புத்தி. எத்தனை நல்ல காரியம் நீங்க பண்ணிருப்பீங்க உங்க வாழ்க்கையில? இதான் நல்ல காரியம். ஹல்லேலூயா. உண்மை அழைத்தது, அவங்க சேர்ந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட தேவ ஐக்கியத்தில் உள்ள நீர், தேவனாலே உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்டும்படிக்கு எல்லாத்தையும் நீ கேட்டும் கண்டிருக்கீன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படிதானே? அப்போஸ்தலர் கேட்டும் கண்டிருக்கிறேன். அப்ப தேவனா கட்டளையிடப்பட்ட கேட்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. இப்ப எங்க வந்துச்சு? சமூகம். அப்ப தேவ ஐக்கியம் தானே. சபை ஐக்கியம் தேவ ஐக்கியம் உறுதிப்படுத்துறது அந்த பாயிண்ட் கொண்டு வர. சபை ஐக்கியம் ஒரு தேவ ஐக்கியம். நீர் கண்டு கேட்டிருக்கிற கட்டளையிடப்பட்டதை நீங்க சொல்லும். நாம் சமூகத்தில் கூடியிருக்கிறோம், நாங்களோட சேர்ந்தது, நீங்க எங்களோட வந்தது, நாங்கள் அழைத்தது, நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ஒரு நல்ல காரியமா எப்படி என்று சொல்லி ஒரு என்ன சாட்சிகளை பார்க்கிறோம். சபைக்குள்ள வந்து நல்ல காரியம் என்று நினைங்க. இங்கே தேவனா கட்டளையிடப்பட்டு நிறைவேறும் என்று சொல்லி நினைங்க. இங்கே தேவ சமூகம் உண்டு என்று சொல்லி நினைங்க. ஹல்லேலூயா. அங்க கண்டு கேட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் நியமிக்கப்பட்டவர்கள் அதை உங்களுக்கு என்ன செய்வார்? கரெக்டாக அதை காண்பிப்பார், வசனத்தை எடுத்து காண்பிப்பார், அவங்களை பலப்படுத்துவார். உன பேருக்கு பிரசங்கம் பண்ணுறான், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லது பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே பசுத்தாவின் பொழியிறார், அவ்வளோ தேவன் பொழிகிறார். எல்லாரும் ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்கு? பசுத்தா பொழிந்தவன் ஆச்சரியம் இல்லை, அது அவ்வளோ இருந்தது. புறஜாதியார் பொழிந்தார். அவ்வளோ கர்த்தர் பேருக்கு மூலமாக ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய செய்தார். சபையோடு இணைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதான் முக்கியம். சபை ஐக்கியம் தேவனுடைய ஐக்கியமாகும். ஏன்னா சபையிலே தேவனுடைய இணைக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை கண்டும் கேட்டிருக்கிறதையும் அவரோட ஐக்கியம் பிதாவோட குமாரனை இருக்க முடியாது. நீங்கள் அவரோட ஐக்கியம் வச்சுக்கோங்க, சபை ஐக்கியம் வச்சுக்கொள்ளுங்க.
இந்த காரியம் உங்களுக்கு நல்லதாவே அமையும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்சுனா, நியாயப்பிரமாணம் விடுதலையாகி நீதிமான் ஆக முடியாமல் இருந்த உங்களே விசுவாசம் மூலமாக நீதிமான் ஆக தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதுக்காக கர்த்தராகிய இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி சொல்கிறார். சேலஞ்சே சொல்கிறார். உங்களால் அங்கே முடியல, நியாயப்பிரமாணம் உங்களால் என்ன சொல்ல நீதிமாக முடியல, நீ இங்கே வந்துரு, இங்கே கர்த்தராகிய இயேசு ரத்தம் விசுவாசம் மூலமாக நீங்கள் என்ன மாறுவீங்க, நீதிமானம் மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அது கேட்ட உடனே சில ஜனங்கள் இங்கே எரிச்சு போயிட்டாங்க ஆலயத்தில். சிலர் என்ன சொல்கிறாங்க, புறஜாதியில் இருந்தவர் கொஞ்சம் எனக்கு விளக்கம் தேவை, அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யூதர்கள் சிலர் பக்தி உள்ள ஜனங்கள் பவுலோட சேர்ந்து கொண்டார். தேவ ஐக்கியத்துக்குள்ள வந்தார், சபை ஐக்கியத்துக்குள்ள வந்தார். ஹalleluya. அப்படிதான் பக்தி வளர்ச்சி அடையும்படியாக சபை ஐக்கியத்துக்கு வந்தார். நினைச்சாலும் அங்கேயே இருக்கிற பிரமாணத்தில் இருந்து போகலாம். ஆனால் கர்த்தர் அவளை உந்துதல் பண்றார். இனிமே நீ அங்கே வளர்ந்துட்டீங்க, இனிமே எங்கே இருக்கக்கூடாது, எங்கே நீ அங்கே இருக்க வேண்டாம், இனிமே எங்கே வந்துடணும், சபை ஐக்கியத்துக்கு வா, இயேசு சரீர ஐக்கியத்துக்கு வா அப்படி அழைக்கிறார். அப்போஸ் ஐக்கியத்துக்கு அழைக்கிறார். அழைச்சோடனே எல்லாரும் வர முடியல, அந்த 2 பேர் வந்தாங்க, சில பேர் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 13ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. 39 அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. 43 வாசிக்கலாம். தேவ ஐக்கியத்துக்குள்ள வந்தார்கள், சபை ஐக்கியத்துக்குள்ள வந்தார்கள். பவுலையும் அந்த யூதர்கள் சில பேர் பக்தி உள்ளவர் வந்தாங்கன்னு சொல்ல எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு தர்க்கம் பண்ணுறதுக்கு வரல. அவங்களோட இணைந்திருந்து தேவ ஐக்கியத்துக்குள்ள இருந்து சபை ஐக்கியத்துக்குள்ள வந்தாங்க. ஆகையால் தனிமாக தோப்பாக நீ தனியாக ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ரசிக்கப்பட்டு நீ ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சபையில் சேர்றனா உங்கள் ஜென்ரேஷன்ஸ் தேவனை மகிமைப்படுத்தார். ஆனால் சபை ஐக்கியம் தேவ ஐக்கியமாக இருக்கிறது. ஆனால் ரசிக்கப்பட்ட ஜனங்கள், ரசிக்கப்பட போகிற ஜனங்கள் சபைக்குள்ள ஐக்கியப்பட வேண்டும். தேவ ஐக்கியத்தில் இருக்கும் போதுதான் அந்த சந்ததி என்ன செய்யும், அந்த சந்ததியும் அது பின்வர சந்ததியும் தலைவர் தலைவராக தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வார்கள். நான் சபைக்குள்ள வரமாட்டேன், கர்த்தர் ரசித்திருக்காரு, நான் ஆசிரியத்திருக்காரு, இந்த பெரிதாக பண்ணியிருக்காரு, நான் சபைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னா அந்த ஜென்ரேஷனோட நீ தேவனை மகிமைப்படுத்துறது நின்று போயிடும். ஆமாம், நிறைய பேர் நான் இங்கே பார்த்துருக்கேன். ஒரு இந்து குடும்பத்தில் ஒருத்தர் ரசிக்கப்படுவார், ஆனால் சபைக்கு வர மாட்டார், பயப்படுவாங்க. சபைக்கு வந்தால் அந்த கோத்திரம், அதாவது அந்த கம்யூனிட்டி தள்ளி வச்சு மறைவாக பாஸ்டர் பேசுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஆனால் சபைக்கு வர மாட்டாங்க, சபைக்குள்ளே இருக்க முடியாது. பாருங்க கடைசியாக இருந்தாலும் மருந்து போயிடுவார். அவங்க மற்ற புத்தகம் என்ன இருப்பாங்க, குறைஞ்சதே இருப்பாங்க. அப்போ ஜென்ரேஷனில் தேவனே சபைக்குள்ள மையப்படுத்துகிறார். சபைக்குள்ளே வரும்போது தான் அந்த ஜென்ரேஷன் ரசிக்கப்படும். ஹalleluya. அந்த ஜென்ரேஷன் ஞானஸ்தானம் வரும். அந்த ஜென்ரேஷன் என்ன செய்யும், தலைமுறை தேவனை மகிமைப்படுத்தும். தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறார், என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தோட்டத்துக்கு உள்ள வாங்க, தண்ணி கூச்சப்படும், அது மரமாகும், கனி கொடுக்கும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், செழிப்பாகும். தேவன் அதை எடுத்து பயன்படுத்துவார், கர்த்தர் அதை மகிமைப்படுவார். ஹalleluya. ஆகிய தோட்டத்தை வெளியே நின்றுட்டு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, யாருமே உரம் பாய்ச்சம் எடுக்காங்க அப்படி சொல்கிற ஒரு பிரோஜனம் இருக்காது. அதை தோட்டத்துக்கு உள்ளாக வர வேண்டும் என்கிற பார்க்கிறோம். தோட்டம் ஏன்னா தோட்டத்தில் தான் தேவனை ஐக்கியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியம் தோட்டத்தில் இருந்துச்சு, தோட்டத்துக்கு வெளியே இருந்துச்சு. ஏன் தோட்டத்துக்கு பேசினாரா, ஏன் வெளியே வந்து பேசினாரா? தோட்டத்துக்குள்ள தான் தேவன் பேசினார். அதனால் தோட்டத்துக்கு அவன் தப்பு பண்ணனால தோட்டத்தை அவன் வெளியே அனுப்பினான். அவன் கூட அந்த சாவா செஞ்சு போட்டு தோட்டத்துக்கு தேவன் போகல. தேவன் தோட்டத்தில் தான் இருந்தார். சபையாக தான் வேண்டிக்கு என்ன வெளியே போனாங்க. தேவன் பிரசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகிய சபை ஐக்கியம் ஒரு தேவ ஐக்கியமாகும். அந்த தேவ ஐக்கியத்தோட தலைமுறை தான், சபையில் உள்ள அந்த ஆட்கள் தான் தேவனை தலைமையாக தேவனுக்கு மகிமைப்படுத்துவார்கள் என்கிறது இந்த தலைப்பு காரியமாக முன்னுரையாக நாம் இந்த செய்திகளை பார்க்கிறோம். கர்த்தர் பிரசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே தேவ ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தலைவசனத்தில் இன்னொரு பகுதி நம்ம தலைவர் வாசித்தோம். எப்படின்னா, நம்ம பிதாவாகிய தேவனுக்கு இயேசு மூலமாய் தலைமுறையாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இயேசு மூலமாய் நாம் என்ன அர்த்தம்? அதுதான் தேவ ஐக்கியம். அந்த பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம்.
இயேசு மூலமாய், தேவ ஐக்கியம் மூலமாய் அப்படின்னா அது அப்போஸ்தலர் வழியாய் இயேசுவோட கேட்டிருக்கிற அந்த அப்போஸ்தலர் மூலமாய், அந்த ஐக்கியம் மூலமாய் பிதா குமாரனாகிய இயேசு ஐக்கியமுள்ளவரோடையும் இணைக்கப்படும் போது இயேசு மூலமாய் சபை ஐக்கியம் மூலமாய் என்கிறத அங்கே நம்ம பார்க்கிறோம். அதுதான் தெய்வீக ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு மூலம் சொல்றாங்க. அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, தலைமுறையா நம்ம சந்ததிக்கு அந்த நம்ம சந்ததி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி போடப்படும். நம்முடைய தலைமுறையாக அது இருக்கணும். அப்ப என்ன ஆகும், சபையில தேவ ஐக்கியம் உள்ளவர்கள் தலைமுறையாக தேவனை மகிமைப்படுத்துற சிஸ்டம் அங்க இருக்கணும். என்னன்னா நம்ம தலைமுறையும் அங்க தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு சிஸ்டம் அங்க இருக்கணும். அது இப்ப நம்ம பார்ப்போம், விளக்குறையா பார்ப்போம். மூன்றாவது காரியம் பாருங்க, சதா காலையிலும் தேவனுக்கு மகிமை உண்டாருக்கு. சதா காலம்னா ஆல்வேஸ். இது உங்களுக்கு புரியப்படி சொல்லணுமா? தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை, சபையில் தேவனை துதிக்கிறது இல்லை, சபையில் தேவனை மகிமைப்படுத்தல, எண்டு காடே கிடையாது. ஹalleluya. எல்லா தலைமுறையிலும் தேவனுக்கு சபையில் மகிமை உண்டாக்கி விட்டதாக இருக்கும். ஹalleluya. நாம நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நமக்கு பிள்ளைகள் மகிமைப்படுத்தோ, நம்ம பிள்ளைகளை மகிமைப்படுத்தோ. ஆகையாலே சபையிலே சதா காலங்களிலும் பிதாவுக்கு இயேசு மூலமாய் மகிமை உண்டு. எண்டு கடை கிடையாது அதுக்கு. ஒரு எண்ட்லெஸ் தேங்க்ஸ், முடிவுலா நன்றி தேவனுக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவர் நமக்கு நாம் வேண்டியதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்தவருக்கு ஒரு சபையில் ஒரு தேங்க்ஸ் சொல்லி நிப்பாட்ட முடியாது, ஒரு நாள் தேங்க்ஸ் சொல்லி நிப்பாட்ட முடியாது, ஒரு தலைமுறை சொல்லி நிப்பாட்ட முடியாது. தலைமுறையாக சதா காலையாக நாம் ஆண்டவர் இயேசு மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அவர் இந்த இடத்துக்கு பாருங்க, சபை ஐக்கியம் நம்முடைய ஜெனரேஷன்ஸை சதா காலங்களிலும் எண்டு காடு இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்த செய்யும். ஹalleluya. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதில் என்ன தெரியல அப்படின்னா, சபையில் தான் நம்ம தலைமுறையாக தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு சிஸ்டம் இருக்கு. தனிப்பட்ட மருந்து சிஸ்டம் கிடையாது. அது அவனோட மறித்து போயிடும். ரசிப்படுக்கலாம், ஆனால் அவனோட மறித்து போயிடும். அவன் ஜெனரேஷன் பண்ணாது. ஆகிய எல்லா ரசிப்பட ஜனமும் ரசிக்கப்பட போகிற ஜனமும் சபையோடு இணைந்திருக்கிறோம். அதில் தேவ ஐக்கியம். அப்போதுதான் அவரோட தலைமுறையாக ஒரு எண்ட்லெஸ் டான்ஸ் தேவன் சொல்லி கொண்டிருப்பார்கள். எண்டு காடு இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். தலைமைக்கு போயிட்டு இருக்கோம். ஆமென், ஹalleluya என்கிறது இந்த தலைப்போசனம். ஆகையினாலே இந்த வசந்த பிரகாரமாய் நாம் ரசிக்கப்பட்டு நாம் தேவனை சபையோட இணைந்து மகிமைப்படும் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய மனைவி பிள்ளைகளும் அந்த தலைமுறையும் அதுக்கப்புறம் தலைமுறையும் சபையிடம் ஐக்கியப்படும் மூலமாய் தேவ ஐக்கியத்தை நம்ம உண்டு பண்ணுறதுனாலே, அப்போஸ்தலரோட ஐக்கியத்தை நம்ம உண்டு பண்ணுறதுனாலே, அதனால் தேவ ஐக்கியம் உண்டு பண்ணுறதுனாலே இயேசு மூலமாய் அந்த ஜெனரேஷன் முழுவதும் தேவன் என்ன செய்யும், மகிமைப்படுத்தும். ஒரு எண்டு காடையை தேவனை மகிமைப்படுத்தும். எண்டு காடையை வராது. ஹalleluya. நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்க, நான் பிள்ளைகளை கொண்டு வர முடியாது கூட்டு வர முடியல அப்படின்னா அது உங்களோட எண்டு காடாக இருக்கும். சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது பெருகி கொண்டு இருக்கும். ஹalleluya. ஆகையினாலே நாம் தேவ ஐக்கியத்தில் இருக்கிறனாலே, சபை ஐக்கியத்தில் இருக்கிறனால ஒரு தேவ ஐக்கியம் உண்டு. தேவ ஐக்கியம் இருக்கிறனாலே நம்ம சந்ததி தேவ ஐக்கியத்தை நிலைத்திருக்கோம். அந்த சந்ததி தேவனை சதா காலையில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கோம். ஆமென், ஹalleluya. இதில் ஏன் சபைக்குள்ள வந்தால் தான் அது உண்டு அப்படின்னா, சபையில் தான் சிஸ்டம் இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ஸுக்கு உடைய சிஸ்டம் இருக்கு. நாம் மட்டும் தேவனை ரசித்து, நாம் மட்டும் தேவனை ரசிக்கப்பட்டு, நாம் மட்டும் பசுத்தமாக மட்டும் இல்லாமல் என்னோட சந்ததியும் தேவன் ரசிக்கப்படுவதற்கும், என் சந்ததியும் கிறிஸ்துக்குள் ஆகிறதுக்கும், என் சந்ததி கிறிஸ்துக்குள்ள நிலை இருக்கக்கூடிய சிஸ்டம் எங்கே இருக்கு? சபையில் தான். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அது 3 காரியம் இருக்குது. நம்ம வேகமாக வாசிக்கலாம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சந்ததி நாம சபைக்குள்ள ஐக்கியத்தில் இருக்கிறனால நம்ம சந்ததி தேவனை மகிமைப்படுத்துங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சிஸ்டம் நம்மகிட்ட என்ன சிஸ்டம் அப்படின்னா வாக்கு தத்துவம்.
நம்முடைய சன்னதியும் சேர்த்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தம் உங்க சன்னதிக்கு சேர்த்துதான் இருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39 வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அதான் நல்ல கேளுங்க. வாக்கு நீ என்ன சொல்றாரு, நாங்கள் செய்தி கேட்டு குத்தப்படுற என்ன செய்யணும் கேட்கிறார். நீ மனம் திரும்பி பாவனை பற்றி ஞானசப்பட்டு பசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும். இந்த வார்த்தை யார் சொல்றது? சபையில் உள்ளவங்க சொன்னாங்க, சபை வெளியில் சொன்னாங்களா? உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாசிப்பதாரு. நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், இன்னும் பின்னாடி வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை சொன்னது யாரு? இண்டிவிஜுவலா சபையில் உள்ள அப்போஸ்தலர் கண்டும் கேட்டிருக்கிறார். பிதாவோட குமாரோட ஐக்கியப்பட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இனி வரப்போகிற தூரத்தில் யாவருக்கும் உண்டு என்று சொல்லி அவங்களை ரட்சிப்பு அடைந்து கொள்ளும். மாறுபாடு சந்தேகத்தில் வெற்றி விலகி ரட்சிப்பட்டு சொன்னார். உடனே என்ன செஞ்ச தெரியுமா? அவங்க 3000 சபைக்குள்ள ஐக்கியமான தேவ ஐக்கியத்துக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள 3000 வந்துட்டாங்கன்னா அந்த சன்னதிக்கும் அந்த வாக்குத்தத்தம் போயிருக்கும். அப்போ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? தேவனை மகிமைப்படுத்தணும். சத்தியவசம் சோதரம் உண்டாதாக. ஆகையினால சபைக்குள்ளாக வர்றது தெய்வ ஐக்கியமாகும். அந்த தெய்வ ஐக்கியத்தில் சபையிலிருந்து இருக்கிறவர்களுக்கு அந்த சன்னதி தேவனை தலைமுறைக்கு மகிமைப்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம் அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டே போகும். அவங்க வழிநடத்தி கொண்டே போகும். தேவனை அவங்க மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். ஆகையா விசுவாசமாகத்தான் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் முன்னாக கண்டு உங்களுக்கும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று, உனக்கும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று, உனக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு நற்செய்தி என்னன்னா, நீ மட்டுமல்ல உங்க சந்ததியை செய்வோம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஃபாலோ பண்ணும். தேவன் மகிமைப்படுத்த தேவாசை பெற்றுக்கொள்வார். வாசிக்கலாம். அதன்படி விசுவாசமாகத்தான் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 16 வாசி. 16 ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகள் அநேகர் சொல்லாமல் சந்ததிக்கு என்று உன் சந்ததி என்ன அர்த்தம்? விசுவாசம் அவர்கள் எல்லாமே ஆபிரகாமோட இணைக்கப்பட்டார்கள் அப்படின்னா அவர் ஆபிரகாம் சந்ததி மாறிட்டாங்கன்னா இப்போதான் அவங்க நினைச்சது ஒருமைப்பட்டவங்க பார்க்கிறோம். உன் சந்ததின்னு சொல்லி பார்க்கிறோம். உன் சந்ததினா ரத்த பிறப்பாங்க சொல்லல. விசுவாச மார்க்கத்தால் யார், அதான் இந்த வசனம் முன்னாடியே ஒரு நல்ல கவனிச்சுங்க. விசுவாச மார்க்கத்தால் யாருமே ஆபிரகாமுடைய குமாரராக இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, விசுவாச மார்க்கத்தான் இருக்கிறாங்க. அப்போ அவரோட சந்ததியாக இருக்கிறார்கள். அப்போ உன் சந்ததி சொல்லப்படுறது என்ன இருக்கு அப்படின்னா விசுவாசங்களை சேர்ந்து எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற தலைமுறை தலைமையாக அந்த ஆபிரகாமுடைய இணைக்கப்பட்டதுனால தலைமுறை அது வாக்குத்தத்தம் அவங்கள போய் செய்து வந்தடைகிறது, ரீச் ஆகுது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்ற ஜனங்கள் ஆபிரகாமோட சந்ததிக்குள்ளாக வருவார்கள். இப்ப ஆபிரகாமோட தலைமுறை எப்படி இருக்குது? இப்ப ஆபிரகாமோட ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்குது? ஒவ்வொரு ஜெனரேஷன் தேவனை அவங்க மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாமோட ஐக்கியமானது உண்டாவது. ஆபிரகாம் எப்படி ஐக்கியமானீங்க? இயேசு மூலமா அவர் விசுவாசம் மூலமா அவர் ரட்சிக்கப்பட்டதுனால ஐக்கியமானீங்க. அப்ப ஆபிரகாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு வார்த்தைக்கு இருக்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தனியாக போயிட்டு நான் இயேசு தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஆபிரகாமுடைய நினைச்சனும் சேரணும். அதுதான் முக்கியம். மரித்த லாசரு ஆபிரகாம் மரியாதைக்கு வந்தார். அவர் சந்தித்தே இருக்காரு. ஆபிரகாம் சந்ததி சேர்ந்துட்டே இருக்கு. மரிக்கும் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாரு. தேவ வசனம் சோத்திரம் இல்லாதாக அதான் கரெக்ஷன்.
ஆபிரகாமோட ஆபிரகாமோட இணைக்கப்படுறது, அங்கே பசுத்தோடு இணைக்கப்படுறது, அதில் தேவ ஐக்கியத்துள்ளதா. அப்போ ரட்சிப்படுறது நம்ம சேரும்போது இந்த தலைமுறை வேணாமாது பெருசமாது. இந்த தலைமுறை இப்போ என்ன செய்யுது? இயேசு மூலமாக சபைக்குள்ள தேவனை மகிமைப்படுது. ஹல்லேலூயா. ஏன்னா இவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்டாயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ளாக இயேசு வாக்குத்தத்தம் நமக்கு ஆமென் எல்லாமே நமக்கு இருக்குது. வாசிக்கலாம். அந்த 9 வசனம் வாசிங்க. 9 அந்தபடி 14 வாசிங்க. சரி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு நமக்கு வர முடியாமல் ஆவி கூட சொல்லப்பட்டது. வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறனாலே பெரும்படியாக இந்த சந்ததி பெண்ணு நீ விசுவாசத்தினால ஆபிரகாம் இணைக்கப்பட்டால வாக்குத்தத்தம் உனக்கு உண்டாயிற்று, ஒரு சன்னதிக்கும் உண்டாயிற்று. இதுதான் சிஸ்டம். இப்போ அவன் வார்த்தத்தை குறிச்சு போவான். நல்ல கேட்டு உங்களுக்கு பேசிக்காக ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன். சபை ஐக்கியம் என்பது தெய்வீக ஐக்கியம் என்று சொல்லியாச்சு. அப்படிதானே? தேவ ஐக்கியம் என்று சொல்லியாச்சு. இங்கிலீஷில் நான் எப்படி எடுக்க தெரியுமா? டிவினிட்டி ஃபெலோஷிப். சபை ஐக்கியம் என்பது எழுது டிவினிட்டி ஃபெலோஷிப், ஒரு தெய்வீக ஐக்கியமா, அது ஒரு ஃபெலோஷிப். நல்லா கேட்டுங்க. எது உள்ள வராது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சபை ஐக்கியம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. சபை ஐக்கியம் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சபை ஐக்கியம் ஒரு ஃபெலோஷிப், டிவைனிட்டி ஃபெலோஷிப். பாருங்க, நீங்க இருக்கிற சபையில் ஃபெலோஷிப்புக்காக இருக்கிற ஜனங்களோடு இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இருக்கிற ஜனங்களோடு இருக்கிறீங்களா? ரிலேஷன்ஷிப் உள்ள ஜனங்களோடு இருக்கிறீங்களா? சரியான பாயிண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா டிவைன் ஃபெலோஷிப் இருக்கிற சபை. இவர்களுக்கு தான் அந்த சந்ததிக்கு வாக்குத்தத்தம் உண்டாகும். இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், என் கூட கிளாஸ் பண்ணிட்டு வீடு பக்கத்தில் இருக்கிறான். அவன் நான் சபையில் ஆயா அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் என்ன சொன்னான்? ஆமாயா, நான் அடிக்கடி கூப்பிட்டுருக்கேன், ஒரு நாள் நான் வரணும் அப்படின்றான். அப்போ பாருங்க, அது எதனால் வரான்? ஃப்ரெண்ட்ஷிப்னால வரான். ரைட்டுண்ணே? அப்போ நான் இப்போ என்ன வர மாட்டான். அப்படிதானே? சரி. அப்புறம் உறவுக்காரர்கள், என் மாமா பாஸ்டர், அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மாமா ட்ரான்ஸ்ஃபர் ஆனான்னா இவன் அங்கே போயிடுவான். இல்லை இவனுக்கு கல்யாணம் ஆகி போனால் இவன் மனைவியோட இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவான். அப்போ பாருங்க, அப்போ அந்த தலைமுறை அந்த சபையில் ஆராய்ச்சியா கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒருத்தன் என் கூட வரான், அவன் என் கூட இணைந்திருப்பான். அப்போது எனக்கு அப்புறம் அவன் இங்கே வருவானான்னு சொல்லிட முடியாது. ரைட். அப்போ பாருங்க, அப்போ தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் தான் சபையில் நினைத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வாக்குத்தம் உண்டு. 7 வருஷம் சோத்திரம் இல்லாதக. அப்போ பாருங்க, இவங்க அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சபை இல்லை, ரிலேஷன்ஷிப்புக்காக சபை இல்லை, ஃபெலோஷிப்புக்காக சபை இருக்குது. ஹல்லேலூயா. அது தெய்வீக ஐக்கியத்துக்காக. ஃபெலோஷிப்னா ஒரு ஐக்கியம், தெய்வீக ஐக்கியத்துக்காக சபை இருக்கு. அப்போது அந்த சந்ததி அப்போ ஒரு பொசிஷனில் வரும்போது இயேசு ரசித்து ஆட்களை சேர்த்து கொண்டே வருகிறார். எங்கூட அனுப்புகிறார், சேர்த்து எங்கே அனுப்புகிறார்? சபையில் சேர்க்கிறார். சபையில் ரசித்து எங்கே அனுப்பிச்சார்? இதில் ஆபிரகாமுக்கு குமாரன் இருக்குன்னு சொல்லி ஆபிரகாம் சந்ததிக்கு மாற்றினார். அப்போ இயேசு தனிப்பட்ட அவர் சிந்து ரத்தத்து மூலமாக மனுஷன் ரசித்து அவன் ஆபிரகாம் சந்ததிக்கு மாற்றி சபையிலே 3000 5000 அவர் சபையில் தன் சரீரம் அங்கத்தாக சேர்த்து கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அவர் சந்ததியும் இந்த வார்த்தை ஆபிரகாமோட சந்ததியாக இருக்கிறனால. அப்போ மொத்தத்தில் என்ன சொல்ல போனால் சபையில் உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே யாராக தான் இருக்கிறாங்க? ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது அவங்களுக்கு வாக்குத்தத்தம் சிஸ்டம் ஆகுது. இப்போ நான் ஒரு வாக்குத்தத்தை கடைப்பிடிக்கிறேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் வாக்குத்தத்தை கடைப்பிடிச்சி போயிட்டு இருக்கான். இது எந்த சபையில் என்ன போதிக்கிறியா? இப்போ உங்களுக்கு வருது, உங்கள் ஆத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன போதிக்க அப்படி ஒரு கிராஸ் செக் பண்ணி என்ன அப்படின்னா, நான் வந்து என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தப்படி விசுவாசமாக இருக்கியா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்படி வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எவனையும் சார்ந்து இருக்காத. ஹல்லேலூயா. சபை
தலைமுறைக்கு சொல்லிருக்கு, ஜெனரேஷன் சொல்லிருக்கிறது என்ன தெரியுமா? தேவ ஐக்கியத்தோட ஃபெலோஷிப். சபை தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்லி கொடுக்குறது? நீ யாரையும் சார்ந்து இருக்காது, தேவனோட வாக்குத்தையும் சார்ந்து விசுவாசத்தில் அவர் நடத்துவார். ஹalleluya. என்னை நடப்பித்தார், உன்னை நடப்பிப்பார். ஹalleluya. இதான் சபை சொல்லுது. தேவ ஐக்கியம் அப்படி சொல்லுது. ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள சபையில் என்ன ஆகும்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போனால் அது சபை என்ன செய்வாங்க? ரிலேஷன்ஷிப் உள்ள சபை என்ன இருக்கும்? அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு காலகட்டத்தில் அவன் கல்யாணம் செய்ய வெளியே போயிடுவான். அங்கே சபை அங்கே ரெண்டாக பிரிச்சு. ஆனால் தெய்வீக அழைப்புக்குள்ளதாக சபையில் இருக்கும்போது அவங்களோட ஜென்ரேஷன் வாக்குத்தமோ, அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு சொல்லி பாருங்களேன். நீ வந்து வாக்குத்தம் நடக்குப்பா, நான் வாக்குத்தம் நடந்தேன், நீ வாக்குத்தம் நட அப்படின்னு சொல்லிப்பாரு. யார் வாக்குத்தம்? ஏன் நீ சொன்னால் நான் ஏன் கேட்கணுமா? அப்படிதான் கேட்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொன்னால் ஒத்துக்கல. ரிலேஷன்ஷிப்னா கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. ரிலேஷன்ஷிப் வாக்குத்தப்பறம் நீங்கள் செஞ்சுட்டு அப்படின்னு உங்களுக்கு வார்த்தை தான் நீங்கள் செய்யுங்க, உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், நான் என்ன கொடுப்போம் அப்படிமா. அப்போ அவங்க கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ தெய்வீக அழைப்பு உள்ளவர்கள், தெய்வீக ஐக்கியம் உள்ளவர்கள் வாக்குத்தத்தை தமக்கு பின்பு சந்தை கொடுத்தினா அவங்க கேட்பாங்க. ஹalleluya. எடவசம் சூத்திரம் உள்ளதாக. எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாக்குத்தத்தமானது நமக்கு மாத்திரமல்ல, நம்ம பின் சந்ததியும் சபை நமக்கு தருகிறது, கட்சி தருகிறது. அதனால நம்மளோட சந்ததிக்கு கற்றுத் தருவதனால நம்ம சந்ததி என்ன செய்யும்? தேவனை சபையிலே சதா காலங்களே எண்டு காலம் இல்லாம தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹalleluya. அப்ப இந்த என்ன இருப்பாங்க? வாக்குத்தத்தம் சபை நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நடக்க முடியாது. வாக்குத்தத்தப்படி நடக்கிறது நம்ம ஜெனரேஷனுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். தெய்வ ஐக்கியமானது அதை சொல்லிக் கொடுக்குது. தெய்வ ஐக்கியமானது போதிக்கிறது. தெய்வ ஐக்கியம் வந்து விசுவாசம் நடக்க. யாரை சார்ந்து கொள்ளாதீங்க, தேவ சிந்து வாங்க அப்படின்னு சொல்லி சபை ஐக்கியத்தை அவங்க என்ன சொல்றாங்க? சபை ஐக்கியத்திலிருந்து அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ரிலேஷன்ஷிப்ல சொல்லி தர மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லி தர மாட்டாங்க. இஷ்டம் நடப்பச்சான் அப்படிம்பாங்க. ரிலேட்டிவ் அது உங்கள் குடும்பமாக நீங்கள் மாமா நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் நடக்கோம் அப்படிம்பாங்க. அப்போ யார் நடக்க முடியும்? அந்த தெய்வீக அழைப்பு உள்ள இந்த பிதாகுமாரனுடைய ஐக்கியத்தில் உள்ளவர்கள்படி அவங்க என்ன போதிப்பாங்க அப்படின்னா, அந்த தெய்வீக சந்ததிக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன போதிப்பாங்க? வாக்குத்தத்தம் உங்களுக்கும் செல்லும் அப்படின்னு பேதுரு அன்னைக்கு புறஜாதியில் பேசி ஆபிரகாம் பிள்ளையை மாற்றினது போல இங்கே போதகர் சபை ஐக்கியம் உள்ளவர்கள், தேவனை கண்டு கேட்டிருக்கிற ஜனங்கள், ஊழியர்கள் இப்போ பிதாகுமாரனுடைய பசுத்தாயுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் போதிப்பார்கள். இந்த ஜெனரேஷனுக்கு வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். எதை வாக்குத்தத்தை சாராம நீங்கள் செய்யாதீங்க, தனிப்பட்டவங்களை யாரும் செய்யாதீங்க, வாக்குத்தத்தை நம்பி சொல்லி போதிக்கும். ஹalleluya. மற்றவங்க அப்படி போதிக்க மாட்டாங்க. அந்த நிலவரங்களை அதை வச்சு முன்னேற்ற கொண்டு நேரம், இந்த வேலையை வச்சு முன்னுக்கு வந்துருப்பாங்க. அந்த சபை ஐக்கியம் உள்ளவர்கள், தேவ ஐக்கியம் உள்ளவர்கள் வாக்குத்தத்தை காட்டுவார்கள். ஏன்னா இது அந்த வாக்குத்தத்தம் தான் ஒவ்வொரு சன்னதிக்கும் என்ன செய்யுது? கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. நான் வசனம் வாசித்து முடிச்சுக்கேன். அதுக்காக 14ஆம் வசனம் வாசித்தீங்களா? ரைட், சோதரம். ஆகிய முதல் காரியம், தேவனோட ஐக்கியமாக இருக்கிற சபை ஐக்கியமானது நம்மளோட ஜெனரேஷனுக்கு வாக்குத்தத்தை சொல்லிக் கொடுக்கறதும், வாக்குத்தை நடத்துவதற்கும், விசுவாசம் சார்ந்து இருக்கிறதுக்கும், வேற எதுக்கும் சார்ந்து இருக்காம இருக்க முடியாது சொல்லிக் கொடுக்குற ஒரு சிஸ்டமாக இருக்குது. கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத. ரெண்டாவது காரியம், நம்முடைய ஜெனரேஷனுக்கு சபை கீழ்ப்படிதல் சொல்லி கொடுக்கிறதா? கீழ்ப்படிய வைக்கும், பிரமாண கடைபிடிக்க வைக்கும், கீழ்ப்படியுள்ள காரியங்களை அதை செய்ய வைக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:4. அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமிற்கும் அப்போஸ்தலரும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி, ஹalleluya, சட்டங்களை கைக்கொள்ளும்படி சபையில் ஒரு சட்டம் இருக்கு, ஒரு உபதேசம் இருக்கு, ஒரு பிரமாணம் இருக்கு. அதை ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கும். தேவனோட ஐக்கியம் உள்ளவர்கள், அப்போஸ்தலர்கள், நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அதை சபை ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உங்களால் எத்தனை வருஷம் பிள்ளைகள் சொல்ல முடியும்? கொஞ்ச காலத்துக்கு சொல்ல முடியும். அப்படி யார் சொல்லிருப்பா? சபை ஐக்கியம் உள்ளவர்கள் செய்வாங்க. சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா,
சட்டங்களை என்ன செய்வார்கள்? வாசிக்கலாம். சட்டங்கள் கீழ்ப்படித்தக்கதாய் சொல்லிக் கொடுப்பார். வாசிக்கலாம். அவர்கள் பட்டணந்தோறும் போய் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை யாரால் விதிக்கப்பட்டது? தேவ ஐக்கியத்தில் உள்ளவர்களால கண்டும் கேட்டிருக்கிறவர்களாகவும் பிதாவோடும் பிதா குமாரோட ஐக்கியம் உள்ளவர்களாகவும் நியமிக்கப்பட்ட சட்டங்களுக்கு கைக்கொள்ளப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் உங்களுக்கு பிள்ளைகளை ஜென்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவாங்க. ரிலேஷன்ஷிப் ஒரு சட்டத்தை சொல்லிப்பாங்க. கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டு நீ அவங்களை கூப்பிட்டு சர்ச்சைக்கு 10 மணிக்கு வந்து சொல்லிப்பாங்க. நம்ம 10 மணிக்கு தான் வருவோம். கேட்டால் நம்ம ஆள் தானே, நம்ம அப்பா தானே, நம்ம மாமா தானே எடுத்துக்கணும். கேட்க மாட்டேன். ரைட். ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போது எப்படி வந்து சேர்ந்துறேன் அப்படிமா? சர்ச்சைக்கு வாங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் போங்க, நான் எப்படி வந்து சேர்ந்துறேன் அப்படிமா. ஆனால் அந்த சபை உள்ளவர்கள், தேவ ஐக்கியத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? எவ்வளோ தூரமானாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் ஆனால் சரி, அந்த அப்போஸ்தலர் நியமிக்கப்பட்ட சட்டம் 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு டான் வந்து நிற்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. சபை ஐக்கியத்தில் உள்ளவர்கள் தான் செய்வாங்க. அது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேவ பசங்க சோத்திரம் 6 வாங்க. சபைக்கு ஒரு உபதேச சட்டம் இருக்கு. சபையில் ஜனங்களை கீழ்ப்படித்தக்கதாய் ஒரு சட்டம் இருக்கு. வாசிக்கலாம். ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் ஒரு சட்டம். அப்போஸ்தலர் பேதுருவால் நியமிக்கப்பட்ட சட்டத்தை எங்கே கைக்கொள்ள ஒப்பித்தார்கள். இப்போ நீங்க அடிமையா இருந்தார்கள். இப்போ எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? உபதேசத்துக்கு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கீங்க. சட்டம் சபை உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வைக்கும். உங்க ஜெனரேஷன்ஸை சபை, அதாவது சபையானது சபை ஐக்கியமானது, தேவி ஐக்கியமானது உங்க ஜெனரேஷன்ஸை, அதாவது உங்களுடைய தலைமுறையை சபை உபதேசம் செய்யும் கீழ்ப்படி வைக்கும். வாசிக்கலாம். உபதேச சட்டம் அன்னைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆச்சா, என்ன உண்டாயிடுச்சு? சபைக்கு தலைமுறையாக தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கு. எப்படி உண்டாகுது? சபையோட சிஸ்டம் என்ன சிஸ்டம்? உபதேசம். உபதேசம் பிரகாரம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுமா? அந்த சட்டத்தை உடைக்க பார்க்குறாங்க. நாங்கள் போட்டுக்கலாம், எப்படி அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம், ஆரிக்கை பண்ணாமல் இருக்கலாம், எல்லாம் இந்த கீழ்ப்படி எல்லாம் உண்டாக்குறாங்க. அப்போ இது எப்படி தெய்வ ஐக்கியத்துக்குள்ளதாக இருக்கும்? தெய்வ ஐக்கியத்துள்ள சபை, டிவைன் ஃபெலோஷிப், அதெல்லாம் சொல்ல ஆரம்பத்திலே உங்கள் சபை, நீங்கள் போயிட்டு சபை டிவைனிட்டி ஃபெலோஷிப்பாக வந்துருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்புக்காக வந்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து ஒரு முறை யோசித்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேஷன் பண்ணி சபைக்கு வந்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷனில் உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்த போயிடும். ஆனால் தெய்வீக ரிலேஷன்ஷிப் உள்ள டிவினிட்டி ஃபெலோஷிப்பாக நீ சபைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பின்னர் சந்ததியும் அதை நிச்சயம் தேவனே மகிமைப்படுத்தும். ஏன்னா அந்த வாகத்தை எல்லாமே ஆவராம் சந்ததிக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அது உண்டு. அப்புறம் அது ஒழுங்குமுறை உள்ள டிசிப்ளின் ஆக்டில் இருக்கிறதுனால, டிசிப்ளின் ஆக்ட் உபதேச சட்டம் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுது? சீர்படுத்தும். அதனால தேவனுக்கு அங்கே சோத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். அப்படியே வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. உபாகம் 4:9 வாசிங்க. ஒரு 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவில் கொண்ட விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை கைக்கொண்டு வசனங்களையும் சட்டத்தை கைக்கொண்டு பாருங்க. யார் எழுதுறா? அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறா. சட்டத்தின்படி எப்படி கண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் கண்டிச்சுவீங்களா? அப்புறம் மதியான சபைக்கு லேட்டாக வரணும் சொந்தக்காரங்க, அது பாஸ்டர் என்ன பாஸ்டர் மச்சனும் லேட்டாக வர்றாருங்க, அவர் சொல்லியிருக்காரு எப்பமாச்சும் வந்தானே அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவர்கள் சபைக்கு அழைப்பார்கள். அப்படி 12 மணி தலை காட்டுவாங்க. பாஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? எப்போது இருப்பாங்க? செய்தியெல்லாம் முடிஞ்சு போகிறது இருப்பாங்க. பாஸ்டர் என்னதும் ஏதோ ஒன்று தேவசங்களோட காலாக பட்டுச்சே அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கண்டிக்கலாம் பண்ணாங்க. இங்கே அப்படி இல்லை, அப்போஸ்தலர் அப்படி சொல்லலை. உடனே அங்கே என்ன செய்கிறாங்க? கண்டிப்பு உண்டாச்சு. 7 வருஷம் சோத்திரம் இருந்தாங்க.
அந்த வசந்த சட்டத்துக்கும் கை கொண்டு நிலைத்திரு. அதுதான் முக்கியம். சட்டத்திட்டங்கள் என்ன செய்யுது? கை கொண்டு நிலைத்திரு. சபையாளர்கள் போதிப்பாங்க. ஜெனரேஷன்ஸில் தேவனை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. தலைமுறை அதை மகிமைப்படுத்தும். போதிக்கிற ஆள் இல்லைன்னா, கண்டிஷன் ஆள் இல்லைன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஜெனரேஷன் ஆளுநர் முடிஞ்சு போயிடும். அது உபாகம் 4:9 வாசிங்க. கர்த்தர் தேவனோட கட்டளை கொடுத்தாருன்னா அது பிள்ளைகளுக்கு சேர்த்தாம கொடுப்பார். ரட்சிப்பட்டது ஒரு மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. வாசிக்கலாம். கற்றுக்கொண்டு எங்க போதிக்கணும்? பிள்ளைகள், சந்ததி, ஜெனரேஷன் பண்ண ஜெனரேஷன் சபை நின்று விஷயம் தேவனை மகிமைப்படுத்தும். நீ மட்டும் சட்டத்தில் கடைபிடிச்ச போதாது. பிள்ளைகள் என்ன செஞ்சு அது அப்பவுமே உபாதம் சொல்லியிருக்கிறார். தலைமுறை திறமை தான் எனக்கு வேணும்யா. தலைமுறை திறமை எனக்கு வேணுங்க. அதனால் சாமியாரோட குடும்பம்லாம் நான் என்ன செய்யலை, தலைமுறை அவங்க தலைமுறை வரல. அது வருத்தம் தான் உண்டாகும் தேவனுக்கு. ஏழி குடும்பக்குமாரோடு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட பிள்ளைகள் தலைமுறை தேவனை மகிமைப்படுத்த விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சட்டத்திற்கு நம்ம பிள்ளைகள் கை கொள்வார்கள். அதுக்கு கீழ்ப்படியில் இருப்பார்கள். சபை போதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் போயிட்டு சபையானது டிவினிட்டி ஃபெலோஷிப்பில் இருக்கான்னு பாருங்கள், தெய்வீக ஐக்கியத்தில் இருக்கான்னு பாருங்க. அப்போ கண்டிப்பாக உங்களை போதிப்பாங்க. இல்லைன்னா வந்தா என்ன வராட்டா என்ன அப்படி தான் இருக்கும். தேவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாங்க. அதே 11:20 வாசிங்க. உபாகம் 11:20. உங்க உபதேசம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சபையில அதான் போதிக்கிறோம். உபதேசம் யாருக்கு? உங்களுக்கு மட்டுமில்ல உபதேசம். பின்னொரு சந்ததிக்கு உபதேசம் அது உண்டு. உபதேச சட்டமானது நீ என்ன செய், உன் சந்ததிக்கு சொல்லு. சும்மா இருக்கும் போக வரும்போதெல்லாம் சொல்லு என்று சொல்லி தேவன் அப்பவே கட்டளை எடுக்கிறார். இங்கே உடன்படிக்கைக்கு அப்போஸ்தலர் போய் கட்டளை எடுக்கிறார். அங்கே ரோமருக்கு சொல்றாரு, நீங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கா தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றார். அப்போ இதை பாருங்க, இது எல்லாம் சபையா தேவனுடைய ஐக்கியத்தில் உள்ளவர்கள், தேவனை ஐக்கியப்பட்டிருக்கிறவர், பிதாவையும் அவர் குமாரனை இயேசு கண்டும் கேட்டிருக்கிற ஜனங்கள் யாரை போதிக்கிறாங்க? நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய ஜென்ரேஷனுக்கு போதிக்கிறாங்க. என்னன்னு போதிக்கிறாங்க? உபதேசத்திலே சட்டத்தை கீழ்பட்டு இரு. தேவசம் சோதரம் உண்டாரு. நம்ம மாமா அதை போதிப்பாரா? நம்ம பிள்ளைங்க இது பின்னால் வரைக்கும் செக் பண்ணாருப்பார். மாமா பாஸ்டர் இருந்தாலும் அண்ணன் பாஸ்டர் இருந்தால் நம்ம தங்கச்சி பண்ணிக்க நாளைக்கு பண்ணி கண்டிப்பாங்க. ஃப்ரெண்டு பாஸ்டர் இருந்தால் குடுமாப்பிள்ளை அப்புறம் பேசிக்கலாம், கத்திரவங்க வரவங்க பேசிக்கலாம். அப்போ இந்த யார் கண்டிஷனாக இருப்பாங்க? தெய்வீக அழைப்பு உள்ள அந்த ஐக்கியத்தில் உள்ளவர்கள் சில அப்போஸ்தலர்கள் தான், சபை தான் கண்டிஷனாக இருந்து சட்டத்தை ஒப்புக்கிறதுக்காக சோத்திரம், சட்டத்தை நிலைத்தது, பிள்ளைகள் சொல் உபதேசம் என்று சொல்லி போதிப்பாங்க. தேவனுடைய சோத்திரம் இல்லாத அதுதான் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அந்த பஸ்கா பண்டிகை உத்தமையாக பார்த்துருக்குறோம். அவங்க என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாதிரி 8 வரும்போது இந்த மாதிரி ஆட்டத்தை அடிச்சு தெளிக்கும் போது சங்காதரம் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்ற காரியத்தை நினைவுறுத்திட்டா. நீங்கள் போகும் தேசத்தில் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிரு மாதிரியாக கற்றுக்கொண்டு அதில் என்னங்கிறது பார்த்துட்டீங்களா? எங்கள் வாஸ்தவம் தான் நான் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய காண்பி என்று சொல்லி போடப்படும். பஸ்கா பண்டிகை வாசிக்கிறோமோ, திருவண்ணாமலை வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகையோட காரியத்தை குறித்து போகும். நீ போகும் தேசத்திலே உன் பிள்ளைகளுக்கு இதை செய்ய நினைவு கூற முடியாத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாமே தேவன் கொடுத்த காரியம் எல்லாமே ஜென்ரேஷனுக்கு சேர்த்தான் கொடுத்தார். நமக்கு மாத்திரமில்லை, ஜென்ரேஷன் சேர்த்தான் கொடுத்தார். அது யார் இப்போ வழி நடத்துவான்? கொடுத்தது யார் வழி நடத்தும்? இப்போ தேவனை காண்கிற அந்த ஐக்கியம் உள்ள சபையோட ஆட்கள் அதை செய்வாங்க, ஊழியர்கள் அதை வழி நடத்துவார்கள். தேவனுடைய சோத்திரம் இல்லாத ஆகிய சபை ஐக்கியம் தெய்வீக ஐக்கியம். அந்த தெய்வீக ஐக்கியம் நம்மளோட பிள்ளைகளுக்கு போதிக்கிறது. நமக்கு மட்டுமில்லை, நம்மளோட சந்ததிக்கும் போதிக்கிறது. விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறது, வாக்குத்தத்தத்தை நியமித்து கொடுக்கிறது, வாக்குத்தத்தை நினைவுல வைக்கிறது, வேற எங்கேயும் சார்ந்திருக்காது சொல்லிக் கொடுக்கிறது. அதே சமயம் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வைக்கிறது.
உபதேசங்கள் கீழ்ப்படிய வைக்கிறது. சோதரம் உண்டாது. மூணாவது காரியம் சபை ஐக்கியம், தெய்வ ஐக்கியம். நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் செய்து பசுத்தப்படுத்துகிறது. ஆமென், ஹalleluya. நம்மளை பசுத்தப்படுத்த மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகள் செய்து பசுத்தப்படும். வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். 25-26 27 வாசிக்கலாம். வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபை அன்பு கூர்ந்து தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையாட்டுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு நிறுத்தும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. ஒரு மகிமையான சபையை தேவனுடைய கரத்திலே பிற இல்லாம இருக்கிறதுக்காக இல்லாம ஒரு மகிமையான சபை, மகிமைப்படுத்துகிற சபை, மகிமையான சபை இயேசு அதுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இங்க புருஷரையும் மனைவி சேர்த்து சொல்றாங்க. ஏன் குடும்பத்தை சேர்த்து சொல்றாங்க. பிற்பாடு சன்னதி நினைச்சுவார் சொல்றாரு சொல்லி அர்த்தம். நான் கிறிஸ்துவை பற்றியும் என்ன சொன்னேன், சபை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்றாரு. பிற்பாடு சொல்றாரு, இது கிறிஸ்துவை பற்றியும் சபை ரகசியம் பெரிய வாசிக்கலாம். 25 வருஷம் ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றி சொல்றேன். ஹalleluya. இது என்ன உண்டாகுது பார்த்தீங்களா? எழுந்திருந்து கிறிஸ்து சரீரமானது மகிமையான சபையா இருக்கிறது. அதில் உள்ள ஐக்கியம் உள்ளவர்கள் என்னவா இருப்பார்கள்? காரியத்திலே பிழை இல்லாமல் இருப்பார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக இருப்பார்கள். ஹalleluya. எலியா சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொன்னார். ஹalleluya. எப்படி காரியத்திலே பிழை இல்லை அப்படி சொன்னார். நம்ம வழி இல்லாமல் அந்த இஸ்ரேல் ஜனங்கள், நீ மோசம் நீங்க பேச, நான் இங்கே இருக்கிற மறைக்க இருந்தது அப்படின்னு அப்போதான் நீங்கள் பாஞ்சு ஒதுங்கி கிடக்கும். காரியத்திலே பிழை இல்லாமல் இருந்து பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஹalleluya. கிறிஸ்து தம் சரீரமான சபையை கரைதிரைப்படாமல் உண்டாக்கி தேவனுக்கு மகிமை நிறுத்திவிட தம்மை ஒப்பு கொடுத்தா, தம் ரத்தத்தினாலே கழுவினார். ஹalleluya. தண்ணீர் வசனத்தினாலே அதை நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், நீர் கொடுத்தார். கரைதிரைப்பட சபையார் மனவாட்டியார் அவனை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இது நமக்கு மட்டுமா? அதை யோசித்து பாருங்க. இது எப்படியா பிள்ளைகள் எப்படி புருஷர் மனைவி சொன்னீங்க, ஓகே, அவங்க 2 பேரும் ஓகே. பிள்ளைகள் எப்படிங்க வருதுன்னா, கர்த்தர் வருகையிலே தமக்கு சபைக்குன்னா நிற்கணும்னா நம்ம அந்த ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் நம்ம தொட்டிருப்போம். இந்த ஜென்ரேஷன் ஆண்டு வந்துடுவாரா, நம்ம மட்டும் வருவாரா, 4 ஜென்ரேஷன் போகலாம், 3ஆம் ஜென்ரேஷன் போகலாம். அப்போ என்ன, கர்த்தர் வருகையில் வரும்போது சபை என்னவா இருக்கும்? கருதை பிள்ளைங்க இருக்கணும். எத்தனை ஜென்ரேஷன் கிராஸ் ஆகிருக்கும்? அப்போ அத்தனை ஜென்ரேஷன் இயேசு செஞ்சிருக்கார், ரத்த செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ நம்ம மாத்திரம் இல்லை, நாம் சபைகளுக்கு மாத்திரம் இல்லை, சபையில் இருக்க பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்? இயேசுல சுத்தரிக்கப்பட்டு கரைதிரைப்பட எல்லாமே தேவனுடைய மகிமையா மனவாட்டியாய் அலங்காரத்தோடு தேவனுமால் இயேசுவோடு நிற்பார்கள். ஹalleluya. அதுதான் முக்கியம். அப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸை இயேசு ரத்தம் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரேஷன் நம்ம தலைமுறை கனி சுத்திகரித்து கரைதிரைப்பட இல்லாமல், நல்ல கேட்டுங்க, கரைதிரைப்பட இல்லாமல் சுத்திகரித்து கரைதிரைப்பட இல்லாமல் சபையை மகிமை உள்ள என்னவா நிறுத்துறாரு. நான் சொல்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பாயிண்ட் சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? தேவ இயேசு ரத்தமானது நம்ம சுத்திகரித்து மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளையை சுத்திகரித்து அது என்ன உண்டாக்குறா? கரைதிரை பிள்ளை இல்லாத மகிமை உள்ள சபையாக தான் நிறுத்துறார். அப்போ சபையில் உள்ளவர்கள் என்னவா இருப்பார்கள்? அந்த பசுத்துக்கு உட்பட்டவராக இருப்பார்கள். அப்போ நீங்கள் சபைக்குள்ள இருந்தால் உங்கள் பிள்ளைகள் இருக்கும், சபைக்குள்ள இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன இருக்கும்? இயேசுனாலே சுத்திகரிக்கப்பட்டிருப்பார். அவரும் கர்த்தரை பிள்ளைகளாக இருப்பார். கர்த்தர் வருகையிலே அது மகிமையான சபையாக காணப்படுவார்கள். அங்கே பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தும், அவங்க மகிமையான சபையாக இருப்பார்கள். கர்த்தரோடு எடுக்கப்படுவார். ஹalleluya. எடுப்பசாம் சோத்திரம் இல்லாத ஆகையினாலே பரிசுத்த தெய்வ ஐக்கியம் சபையானது சொல்லிக் கொடுக்கிறது.
நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு அது சொல்லிவிடும். இப்படி சிஸ்டம் இருக்கு. அதனால திருச்சபையானது ஒரு தெய்வீக ஐக்கியமா, ஒரு டிவினிட்டி ஃபெலோஷிப். இங்கே தலைமுறை தலைமுறையாக ஜெனரேஷன் தேவனை மகிமைப்படுற காரியங்கள் இங்கே உண்டு. எப்படின்னா இந்த தெய்வீக ஐக்கியம், இந்த சபையானது நம்முடைய ஜெனரேஷனுக்கு விசுவாசம் வாக்குறது சொல்லிக் கொடுத்து அதை நடக்க செய்கிறது, வேற எதையும் சார்ந்திருக்காத என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கு. ரெண்டாவது, எந்த கிறிஸ்து கொடுத்த உபதேசத்துக்கு கீழ்ப்படைய வைக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு உள்ளவர்களாய், ஒரு டிசிப்ளின் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாய் சபை நம்ம ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குது. மூன்றாவது, இந்த தெய்வீக ஐக்கியமான சபையானது பசுத்தாக்கும்படியாக அவங்களை போதிக்கிறது. இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி ஒரு சிஸ்டம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்குமா? கிடைக்காது. பாகத்துக்கு பேச நான் சொல்கிறது நீ கேட்கு அப்படிமா. எப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த சட்டத்தில் என்கிட்ட பேசாத, நான் சொல்கிறது நீ கேட்கு அப்படிமா. பசுத்தம் இப்போ பண்ணிக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பசுத்தை கேட்டு தான் வரலாம். தெய்வீக ஐக்கியம், டிவினிட்டி ஃபெலோஷிப், சபை ஒன்று தான் நம்மளையும் நம்முடைய ஜெனரேஷன்ஸையும் விசுவாசத்துக்குள்ள வாக்கத்துக்குள்ள நடக்க வைக்கிறது. வேற எதுவும் சார்ந்திருக்கு அதை போதிக்க வைக்கிறது. பசுத்தம் நடக்கிறதுக்கு அது நம்மளை போதிக்கிறது. ஒரு டிசிப்ளின் இருக்கத்தக்க உபதேசங்கள் போதித்து அதை நிலைநிறுத்த வைக்கிறது. ஆகினாலே நம்முடைய ஜெனரேஷன்ஸ் தலைமுறையாக சபைக்குள்ள இருக்க செய்ய நம்ம போதிக்க வேண்டும். இப்படி போதித்த அவங்க சபைக்குள்ள நிற்க செய்து கர்த்தரை தலைமையாக மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரமுண்டாக. நான் அதை விட்டு கொடுத்தது இவங்க தெய்வீக ஐக்கியம் வாங்க அப்படின்னு சொல்ல போய் உங்கள் கடைசி உள்ளே வந்துடும். உள்ளே வந்து என்ன வந்துடுமா, இந்த சபை என்னதுமா, ஒருத்தர் சபை என்னது அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே அங்கே அடுத்த விஷயம் என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகுமா? என்ன உண்டாகும்? பிரிவினை உண்டாகும். என்னன்னா என் பங்கு நடத்துறவங்கள நான் பிரயாசப்பட்டு கேட்டேன், நான் பிரயாசப்பட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு உங்கள் பங்கு நீங்கள் எடுத்துருவீங்க. அப்போ மிச்சம் என்னவா இருக்கும்? பிரிஞ்சு போன சங்கதி தான் இருக்கும். சபை கர்த்தரோட யார் சொல்றாங்களோ அவங்க தான் டிவைன் ஃபெலோஷிப் உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சபை என்னன்னு சொல்றவர்கள் தன்னுடைய பிரயாசத்தை எடுத்துக்கொள்வார்கள், தன்னுடைய பங்கை எடுத்துக்கொள்வார்கள், பிறருக்கு பிரயாசத்தை கொடுக்க மாட்டார்கள். சபை என்ன சொல்றவர்கள் உடனடியாக ஏற்க மாட்டார்கள். சபை என்ன சொல்றவர்கள் வழிபடுத்த உடனடியாக ஏற்ற மாட்டார்கள். சபை என்ன சொல்றவர்கள் உடனடியாக அதிகாரம் கொடுக்க மாட்டார்கள். சபை தேவனுடைய சொல்றவர்கள் உடனே வழிபடுத்த ஏற்றுவார்கள், உடனே ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம இவங்க அடிக்கடி சொல்றேன், இந்த சபை என்பது கிடையாது, இந்த சபை தேவனுடையது. ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவோட சரீரம். இதில் யார் வேணால் அங்கமா இருக்கலாம், யார் வேணால் அவயமா இருக்கலாம். அது கிறிஸ்துவின் பாடு. நான் தடை செய்ய போகிறேன், நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அழைப்பு பங்கு இங்கே தான். சில உறவு முறைகளை இப்போ உடனடியாக வைத்துக் கொள்கிறாரு. என்ன ஆகும்போது அந்த ஆள் வரையும் அங்கே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அது அங்கே பிரிஞ்சிடும். இவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க சொத்து, அந்த சபை அவரோட பேரும் அந்த வழியாக அந்த வழியாக இருக்கும். அதுதான் நடக்குது. தயவுசெய்து உறவு முறையில் இருக்கிற சபைக்குள்ள இருக்கிறத விரும்பாதீங்க. தெய்வீக ஐக்கியத்தில் உள்ளவர்களோட இருக்க விரும்புங்க. நிலைத்திருக்கிறவங்க ஜென்ரேஷன்ஸ் அதை நிலைத்திருக்கும். அவங்க தலைமுறை தேவனை மயமப்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே போதிக்க மாட்டாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக சகல உட்கள் போதிக்க மாட்டாங்க. வார்த்தை எனக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது இல்லை அப்படின்பாங்க. நீங்கள் கர்த்தருடைய சபைன்னு சொன்னால் ஒரு ஆளை ஏன் மறுபடியும் ஏற்ற மாட்டேங்கிறீங்க? ஏற்ற மாட்டேங்க. அது என் சபை என்னது, எனக்கு எப்போ மேலே எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுதான். ஏன் சபை ரெண்டாக பிரியுது, மூணாக பிரியுது? சபையை நான் பிரயாசப்பட்டு கேட்டேன் ஆரம்ப காலத்தில், அது என்னதுன்னு சொல்கிறாலும் பிரியுது. 7 வருஷம் சோத்திரம்ன்றாங்க. அதுதான் அப்படி அதாவது அப்படி சபையில் வந்து ஒரு போதிக்கு பிரகாரமாய், ஒரு டிவைன் ஃபெலோஷிப் பிரகாரமாய் சபை சட்டத்தை கடைப்பிடிங்க அப்படி வசனம் மூலமாக சொல்லி அவங்களுடைய சபை வசனத்தை கடைப்பிடிக்க வைக்கணும். சபை உபதேசம் கடைப்பிடிக்கணும். அது வந்து ஒரு கீழ்ப்படிக்க முடியல, சபை உபதேசத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்குறதா டிவைன் ஃபெலோஷிப்? டிவைன் ஃபெலோஷிப் என்ன? வசனத்துல எந்தவர்களையும் கிறிஸ்துக்குள்ள என்ன கீழ்ப்படியவை எல்லாம் முடிவெடுத்து அப்போஸ்தலர் பவுல் சொல்ற 1 கொரிந்தியர் யாராலும் சரி
கிறிஸ்துக்குள்ள எண்ணங்களை அவன் என்ன செய்யும்? அவனை என்னை கீழ்ப்பண வைக்க முடியுங்கிறார். பிரச்சனையா வழக்கா ஒன்று ஆத்மாவை தீர்க்க முடியுங்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு சபையில் கட்டுப்படுத்த முடியல, ஒரு ஆத்மா கட்டுப்படுத்த முடியல, கீழ்ப்படிய முடியல, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட், லெட்டர் பேட ஒரு கம்ப்ளைண்ட். வசனத்தினாலே அப்போஸ்தலர் பவுல் கீழ்ப்படிய வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஊழியர் வசனத்தினாலே சட்டத்திற்கு சபை கொடுத்தவர் கீழ்ப்படிவார். அவர் தான் சொன்னார், நீங்கள் உபதேச சபை உபதேச கீழ்ப்படுத்தினாலே இந்த யாருக்கோ அடிமையாக இருந்தீங்க, இப்போ சபை உபதேசத்துக்கு நீ கீழ்படுகிற கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 7% சோத்திரம் உண்டாதாங்க. அப்போ பாருங்க, அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட என்ன காரியம் பாருங்க. என்னது அப்படின்னு சொன்னாலே பிரிவு, என்னது அப்படிங்கிற பிரியரா பிறர் நம்ம அதிகாரப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. சபை என்னது அப்படின்னு சொல்கிறதுனால பிறகு ஊழியர்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. என்னது அப்படின்னா அதுக்கு நேரம் ஒரு நானே செய்வேன் அப்படின்றாங்க. 7% சோதனைக்காக ஒரு நாள் தியானசம் கொடுத்தது ரத்தமோட்டியில் பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கோவில் ஏற்பாடுங்க. அப்போ ஒரு 10-12 பேர் இருந்தாங்க. ஞானசம் 16 பேர் இருந்தாங்க. ஐயா அதுக்காக எல்லா ஸ்டெப்ஸ் எடுத்து செய்தியாக கொடுத்தாங்க. பெரும்பாலும் ஞானசம் முன்னாடி ஒரு செய்தி இருக்கும், ஞானசம் பின்பு ஒரு செய்தி இருக்கும். முன்னாடி ஒரு செய்தி கொடுத்தாங்க. செய்தி கொடுத்துட்டு எல்லாம் அவரோட காத்திருந்தோம். ஐயா நீ ஞானசம் கொடுக்கணும், அவரோட கூட்டி நீ ஞானசம் கொடுக்கணும். ஐயா அப்போ இருக்குமா அப்படின்னா நீ ஞானசம் ஐயா அப்படின்னா நீ கொடு நான் ஜோம் சோதனை. அந்த சபை அது தெய்வீகத்திருந்தாலும் சொன்னாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் செஞ்சுருப்பாங்களா, என் மர்மம் பண்ண பண்ணேன் சொன்னாங்க. தெய்வீக அழைப்பு, தெய்வீக ஐக்கியத்துள்ள அன்னைக்கு போலையா அன்னைக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் ஞானசனத்துக்கு நாமினேஷன் பண்ணார். 7% சோத்திரம் உண்டாதாங்க. அப்படிதாங்க எல்லாரையும் கர்த்தருக்கு அழைக்க வேண்டும். தெய்வீக அந்த ஐக்கியத்துள்ளவர்கள் அந்த டிவைன் ஃப்ரெண்ட்ஷிப் செய்வார்கள். ரிலேஷன்ஷிப் உள்ள செய்ய மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரோட இந்த சபை அப்படி மாதிரியாக கர்த்தர் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை எப்படி வைக்கணும் என்கிறத சட்ட உபதேசங்களோட நீ வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வசந்த கர்த்தர் போதிக்கிறார். நீ தெய்வீக ஐக்கியத்தில் உள்ளவர்களாய் இருந்து நடக்கத்தக்கதாய் தேவன் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாங்க. ஆகையினால நீங்கள் போகிற சபை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்து அதனால தான் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே ஒரு தலைமுறைக்கும் தேவன் மகிமைப்படுத்துகிற வாய்ப்பு வராது. அந்த ஊழியம் அவங்களோட நின்று போயிடும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. அது தெய்வீக ஐக்கியத்தோட சபையாக இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் அங்கே போய் மையப்படுத்துறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு விழாவில் ஒரு கர்த்தர் கொடுத்த செய்தியாக தான் கர்த்தரை நம்ம தலைமுறைக்கும் தேவனை சபையில் மையப்படுத்த முடியாமல் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கான போதனைகள் இருக்குது, விசுவாசங்கள் இருக்கிறதுக்கும், வாக்குகளை கடைபிடிக்கிறதுக்கும், பசுத்துக்குள் நடக்கிறதுக்கும், சபை சட்டங்களுக்கு கீழ்படிக்கிற போதனை சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குது. அதன் பிரகாரம் நம்ம பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் ஜென்ரேஷன் தேவனை தலைமுறையாக தேவனை சபையிலே மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ரா 3. நீ போய் இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிலுவையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மோசே மூலமா இந்த அழைப்பாக கொடுக்கிறார். தலைவர் திறமையா இருந்த தேவன். அதுக்கு முன்னாடி சொல்ற வசந்தி வாசி 14 வாசி. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று. என்னை உங்களுக்கு அனுப்பினார். தெய்வீக அழைப்பு.
தெய்வீக ஐக்கியம் இங்கே மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகும். நல்லா கேட்டுக்கங்க, டைரக்டாக என்ன செய்யல, வரல. தெய்வீக ஐக்கியம் எப்படி இருந்தது? மோசே மூலமா அங்க உண்டாது. வாசிக்கலாம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடமே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இருக்கிறேன் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இஸ்ரவேலுக்கு சொல்வாயாக என்றார். ஹalleluya. ஒரு தெய்வீக அழைப்பு, தெய்வீக ஐக்கியத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமா தேவன் செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். அது சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த சந்ததி முழுவதும் சொல்றாரு. வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், தலைமுறை தலைமுறை இருந்த தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தேவன், ஆபிரகாம் இருந்த தேவன், ஈசாக்கு கூட இருந்த தேவன், யாக்கோபு இருந்த தேவன் தன் பிள்ளைகளை என்ன செய்யறார்? சந்திக்கிறார். ஆமென். ஹalleluya. தம்மோடு இணைக்கிறார், மோசையோடு இணைக்கிறார். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல. வாசிக்கலாம். என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். தலைமுறை தலைமுறை தோறும். ஹalleluya. இதுவே என் பிரஸ்தாபம். தலைமுறை தலைமுறையாகும். இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹalleluya. தலைமுறை தலைமுறையாக இருக்கிற தேவன், நம்ம தெய்வீக அழைப்புக்குள் அழைத்த தேவன், தெய்வீக ஐக்கியத்துக்குள்ள சபைக்குள் அழைத்த தேவன், நம்மளோட தலைமுறை தலைமுறை, நம்மளுடைய ஜெனரேஷன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி தேவன் நம்ம கட்டளையிட்டிருக்கிறார். சபையில நிலைத்திருங்கள், சபையில தேவ ஐக்கியமுள்ளவுடன் இணைந்திருங்கள், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மாற்றத்தை பின்பற்றுங்கள். வேற எதையும் சார்ந்திருக்காதீர்கள், ரிலேஷன்ஷிப்பை சார்ந்திருக்காரு, வேலையை சார்ந்திருக்காரு, தேவனை பற்றி விசுவாசத்தை மாற்றத்தை சார்ந்திருங்கள் என்று தெய்வ ஐக்கியமுள்ள சபையில் உங்களை போதிக்கிறார்கள். அதே சமயம் சபை ஒழுங்கு பிரகாரமாய், சட்டத்துக்கு பிரகாரமாய், சபைக்குள்ளாக வசனத்துக்களை உட்படுத்தி நடத்துகிற போதிக்கிற ஆட்கள் சபை ஐக்கியமுள்ள தேவ ஐக்கியமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயம் தேவ ஐக்கியம் உள்ளவர்கள் பசுத்துக்காக உங்கள் ஜெனரேஷனை ஆயத்தப்படுத்துவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறை சபைக்குள்ளாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆகிய தொடர்ந்து சபையில் நிலைத்திருங்கள், தேவ ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், சபை சட்டத்திற்கு ஒழுங்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிதல் நிலைத்திருங்கள், பசுத்தல் நிலைத்திருங்கள். அது மூலமாக நம்முடைய சந்ததியும் அப்படியே விசுவாசத்திலையும் அவருடைய பசுத்தலையும் கீழ்ப்படிதலில் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமாய் நம்முடைய ஜெனரேஷன் தேவனின் நாமத்தை சபையிலிருந்து மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். ஹalleluya. ஆகிய தொடர்ந்து சபையில் நிலைத்திருப்போம், தெய்வ ஐக்கியத்தில் இருப்போம். நம்முடைய சந்ததி தேவனை தலைமுறைமாய் மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி தேவாசை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹalleluya. 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 சோதரம். ஹalleluya.